தினம் நம்மை காக்குமே. ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயாம் அஸ்தலப்தே யதன்யத்தன்வா வாசாதியா வா பஜதி பதஜன க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம் ஏதே தாவத்வயம் து ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபகத்யை நிசேஷாத்மானமேனம் குருபவன புராதீசம் ஏவ ஆஸ்ரயாமகா. நம்முடைய நாராயணியத்தினுடைய முதல் தசகத்தினுடைய இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய பொருளை நம்ம கேட்டுருக்கோம். அதுல முதல் வரி, வைகுண்டாதிபதியான பகவான் நமக்கு அந்த விக்கிரக ரூபமாக குருவாயூர்ல இறங்கி வந்து எத்தனை பிறவியை தாண்டி எவ்வாறு பிரதிஷ்டையானான்ற ஒரு வைபவத்தை நம்ம கேட்க ஆரம்பிச்சு, அந்த பெருமையை நாம் சென்னை லிங்கிச்செட்டி தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோட இப்ப கேட்டுருக்கோம். வேணுகோபாலனும் இங்க இறங்கி வந்தவர் தான் குருவாயூரப்பன் போல. இங்க இரண்டு வேணுகோபாலனுடைய சன்னதிகள் இந்த முத்தையால்பேட்டையில உண்டு. ஒன்று பவழக்கார தெருவில் இருக்கக்கூடியவர் பெரிய வேணுகோபாலனா, அவரை ஏற்கனவே நம்ம நாராயணியத்தில் தரிசிச்சிருக்கோம். அதனால இவருக்கு சிறிய உருவத்தோடு இருப்பதனால குட்டி கிருஷ்ணன் என்று செல்லமாக இந்த மூலசுவாமியை இங்க எல்லாரும் அழைக்கிறார். எல்லா வேணுகோபாலன் போலவே இவரும் வலது காலை இடது கால் மேல் மடக்கிக் கொண்டு தன்னுடைய திவ்யமான கைகள்ல புல்லாங்குழலை வாசிக்காமல் தன்னுடைய கைகளிலே வைத்துக்கொண்டு அழகான அனுக்கிரக ஹஸ்தத்தோடு ஒரு புறம் ருக்மிணி தாயாரும் மற்றொரு புறம் சத்யபாமா தாயாரும் அமைந்திருக்க வரப்பிரசாதியாக வேண்டுபவர்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை அளிக்கக்கூடிய கருணையின் இருப்பிடமாக இங்கு குட்டி உருவத்தோடே மூர்த்தி சிறியதானாலும் கீர்த்தி பெரியதாக அமைந்திருக்க பகவான் சேவை சாதிக்கக்கூடிய அழகான காட்சி. இந்த மூலவருடைய சன்னதியிலேயே ராமனுடைய உற்சவ விக்கிரகமும் இங்கு கோதண்டத்தை தாங்கியவாறு மூலவரை பார்த்திக் கொண்டே தனக்கே உண்டான மந்தஸ்மிதத்தோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய ராமனையும் இரண்டு பூர்ண புண்ணியாவதார மூர்த்திகளையும் ஒரே இடத்திலே நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சன்னதியிலே அடைகின்றோம். சக்கரத்தாழ்வாரான சுதர்சனாழ்வாருடைய திவ்ய தரிசனமும் இந்த இடத்திலே நமக்கு உண்டு. இவ்வாறு அமைந்திருக்கக்கூடிய மூலமூர்த்தியின் உற்சவ மூர்த்திகளும் இங்கு சிறிய சிறிய உருவிலே அமைந்து நமக்கு அழகாக காட்சியை தங்களுடைய திவ்ய திருமஞ்சனத்தின் மூலமாக இங்கே அளிக்கின்றார்கள். பால், தயிர், இங்கே அழகான தேன், பஞ்சாமிர்தம் இவைகளுடன் பல பல காரியங்களை நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வெண்ணையளைந்த குலுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தின்னன இவ்விரா உன்னை தேர்த்து கடக்க நான் ஒட்டேன் என்று கண்ணன் திருமஞ்சன ரூபத்தோடு இங்கு உற்சவமூர்த்தியாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய திவ்யமான அந்த அழகை சேவித்துக் கொண்டே குருவாயூரப்பனுடைய பிரதிஷ்டை வைபவத்திற்கு நாராயணியத்திற்கு நாம் வருவோம். நாம் சிரவணம் செய்து கொண்டிருந்தோம். பகவான் 3 பிறவைகளிலே தானே இந்த விக்கிரகத்தை பூஜித்தார். கிருஷ்ணனாக அவதாரம் செய்து சிறைச்சாலையிலே பூஜித்த இந்த ஒரு விக்கிரகம் கண்ணன் அங்கிருந்து நந்தகோகுலத்திற்கு சென்றான். பால லீலைகளால் அனைவரையும் மயக்கினான். மீண்டும் மதுராபுரிக்கு வந்தான். அங்கு கம்சனை அழித்தான். மதுராபுரியிலே இருந்த சிறைச்சாலையில் இருந்த தாயார் தகப்பனாரை விடுதலை செய்தான். மதுராபுரி என்ற அந்த ஊரை கடலுக்கு நடுவிலே சமுத்திரத்திற்கு நடுவிலே துவாரகை என்ற நகரை கண்ணன் நிர்மாணம் செய்தான். தானும் துவாரகாபுரீசனாக மாறினான். அப்போது சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தவுடன் இந்த விக்கிரகத்தையும் கண்ணன் அன்போடு எடுத்துக்கொண்டு தான் நிர்மாணித்த துவாரகாபுரியில் அங்கு பிரதிஷ்டை செய்து இந்த விக்கிரகத்தை கண்ணனே பூஜை செய்து வந்தானாம். அவன் மட்டுமல்ல, ருக்மிணி ராதையும் சேர்ந்து பிரத்யகம் நிர்வலீகேன மனசா திவ்ய விக்கிரகம் சம்பிராப்யா ராதயாமாச மகாத்மியம் தஸ்ய தாத்ருசம். கண்ணன் தன்னை பூஜித்த இந்த குருவாயூரப்பன் எவ்வளவு மகிமை வாய்ந்தவராக இருக்க வேண்டும். ராதையோடு சேர்ந்து கண்ணன் இவரை பூஜித்திருக்கின்றான்.
அவரே குருவாயூரிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தி என்று நாம் கேட்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. மகாத்மியம் தத்யசாதிருசம், இதுவே குருவாயூரப்பனுடைய பிரதிஷ்டை மகாத்மியத்தினுடைய பெருமை என்று மகர்ஷிகள் எல்லாம் கொண்டாடுகின்றார்களாம். அதே துவாரகையிலே சத்ராஜித் என்ற ஒருவன் இருந்தான். அவன் மகாபாரத பாகவத கதைகளிலே வருவான். அந்த சத்ராஜித்தை கண்ணன் அழைத்து இந்த விக்கிரகத்தை வணங்கும்படி கூறும்போது அவன் அலட்சியம் செய்தானாம். கண்ணனே எனக்கு இருக்கும் போது விக்கிரகம் எதற்காக? கல்லான இந்த விக்கிரகத்தை நான் பூஜித்து என்ன பயனை அடையப் போகின்றேன் என்று ஏளனமாக பேசினான். அதனால் அந்த விக்கிரகத்தினுடைய தாபம் அவன் பேல் ஏற்பட்டு பெரிய அவமானத்திற்கு உள்ளாகி அவனுக்கு அபவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டது என்று புராணம் கூறுகின்றது. அதனால் அன்றோ கண்ணன் பூஜித்ததால் இவன் பெருமையை அடைந்தான். சரி, அவன் எவ்வாறு குருவாயூருக்கு வந்தான்? கண்ணனுடைய அவதார காலமானது முடிந்தது. பெரிய பிரளயமானது ஏற்பட்டது. அப்போது உத்தவரை அழைத்தார் கண்ணன். உத்தவர் கண்ணனுடைய பரம பக்தர். உத்தவா, இந்த துவாரகை அகில உலகமும் பிரளயத்திலே முழுகும். நான் பிரளயத்தை ஏற்படுத்திவிட்டு கண்ணனான நான் அந்தர்தானம் ஆகிவிடுவேன், வைகுண்டத்திற்கு சென்று விடுவேன். அன்றையிலிருந்து 7வது நாள் இந்த துவாரகை கடலிலே முழுகும். இவற்றை உனக்கு நான் எதற்காக கூறுகிறேன் என்றால், அப்போது துவாரகையே அழிந்தாலும் 3 தலைமுறையாக எங்களுடைய குடும்பம், தாயார், தகப்பனார், நாங்கள் பூஜித்த இந்த திவ்யமான விக்கிரகத்திற்கு அழிவானது ஏற்படக்கூடாது. அதை எவ்வாறாவது பத்திரமாக நீ கடலிலே கரையாமல் எடுத்து உலகத்திலே அடுத்து வரக்கூடிய யுகம் கலியுகம். அந்த கலியுகமானது அதர்மமே நிறைந்ததாக இருக்கும். அப்போது ஜனங்கள் தாபப்படுவார்கள், கஷ்டத்திலே முழுகுவார்கள், தீராத வியாதிகள் எல்லாம் அவர்களை வந்து அடையும். அப்போது அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு சாநித்தியமான விக்கிரகம் தேவை. இந்த விக்கிரகம்தான் அவர்களை காப்பாற்றக்கூடிய பிரத்யக்ஷ தெய்வமான குருவாயூரப்பனாக இருப்பான். அவரை கலியுகத்திலே நீ பிரதிஷ்டை செய்துவிடு என்று உத்தவரிடத்திலே கண்ணன் கூறினான். அந்த பகவானுடைய மேலே வைகுண்டத்திற்கு செல்லக்கூடிய அந்த நிகழ்வானது நடந்தது. அந்தர்தானம் அடைந்தான். அவன் சொன்னபடி 7வது நாள் கடல் உலகத்தை சூழ ஆரம்பித்தது. தவைவசேஷே பணிராஜசேஷே ஜலைகசேஷே புவனேஸ்வசேஷே ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூப என்று கண்ணன் ஆலிலையிலே படித்து அதை கவனித்தான். அப்போது உத்தவர் இந்த விக்கிரகத்தை தேட ஆரம்பித்தார். தனக்கு உதவியாக ஆகாயத்தில் இருந்த குரு பகவானை அழைத்தாராம். அந்த குரு பகவான் அந்த கடலிலே மூழ்கி இருக்கக்கூடிய விக்கிரகத்தை அடைவதற்காக தனக்கு துணைக்கு தன்னுடைய சிஷ்யனான வாயு பகவானை அழைத்துக் கொண்டார். குருவும் வாயுவும் சமுத்திரராஜனை கைகூப்பி அந்த விக்கிரகத்தை எங்களுக்கு அளித்துவிடு என்று பிரார்த்திக்க, கருணையோடு கடலரசனான சமுத்திரராஜன் அந்த வழியை விட்டு விக்கிரகத்தை இவர்கள் கண்களுக்கு காண்பித்தான். 3 தலைமுறைகளாய் பூஜிக்கப்பட்ட விக்கிரகம். நான் கண்ணனாக இருந்து கலியுகத்து மக்களை அந்த பாக்கியம் மகீயம் என்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இந்த ஒரு விக்கிரகம் குருவும் வாயுவும் எடுத்துக்கொண்டு தங்க தாம்பாளத்திலே வைத்துக்கொண்டு பல வருடங்கள், ஒரு யுகம் முடிந்து ஒரு யுகம் ஆரம்பிப்பதற்கு எத்தனை வருடம் என்று யாராவது கணக்கிட முடியுமா? அத்தனை வருடங்கள் திருவாராதனம் செய்தார்கள், பூஜித்தார்கள். கலியுகத்தினுடைய உற்பத்தியானது ஆரம்பித்தது. மனித பிறவி வந்ததும் மனிதர்களை நாம் பார்க்க ஆரம்பித்ததும் இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டால் அவர்கள் பூஜை செய்வார்கள் என்று காத்திருந்தார்கள். புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருகமாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் குரங்காய் மனிதராய் என்று பகவான் நம்மை சிருஷ்டித்தான். மனிதர்களுடைய நடமாட்டத்தை குருவும் வாயுவும் பார்த்தார்கள். இப்போது பிரதிஷ்டை செய்து விடலாம் என்று தேவலோகத்தில் இருந்து கீழே இறங்கி நாம் செய்த புண்ணியம் பாரத வருஷத்தில் பரத கண்டத்தில் அபஸ்யதாசேசனம் ததா கேரள மண்டலம் கேரளி கோமலதரம் புவக்கோனே நிவேசிதம் ஆரப்த மேத க்ஷேத்திரம் ஸ்யாத் குருவாயு புராபிதம். இமயமலையை தாண்டி வடக்கே உள்ள பிரதேசங்களை தாண்டி ஆந்திரத்தை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி பரசுராம கஷேத்திரமாம் கேரளத்திலே இந்த சுவாமியை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். பச்சை பசேல் என்ற ஒரு சூழ்நிலை. இந்த இடத்திலே இந்த க்ஷேத்திரத்திலே நாம் நிர்மாணம் செய்து பகவானை பிரதிஷ்டை செய்யலாம், ஆலயத்தை நிர்மாணம் செய்யலாம் என்று நினைக்கும் போது பரசுராம கஷேத்திரம் பெரிய கஷேத்திரம், எங்கே நிர்மாணிப்பது என்ற போது பூமியிலிருந்து ஒரு குரல் கேட்டுதாம்.
யாரது நம்மை கூப்பிடுவது என்று ஆச்சரியத்தோடு குருவும் வாயுவும் பார்த்தார்கள். பார்த்தால் அங்கு பார்வதியும் பரமேஸ்வரனும், குருவாயூருக்கு பக்கத்திலே 1 கிலோமீட்டரிலே மம்மியூர் என்ற சிவக்ஷேத்திரம், அந்த கோயிலிலிருந்து வெளியே வந்தார்கள். நீங்கள் இந்த உன்னி கிருஷ்ணனை 3 தலைமுறை கண்ட விக்கிரகத்தை இதோ நாங்கள் காண்பிக்கக்கூடிய இடத்திலேயே பிரதிஷ்டை செய்யுங்கள். இங்கு இருந்து கொண்டு இவன் பிரத்யக்ஷ தெய்வமாக அனைவருக்கும் ஆதரவளிப்பான் என்று அவர்கள் கூற, பார்வதி பரமேஸ்வரர்கள் கை காட்டிய இடத்திலே விஸ்வகர்மாவை கொண்டு உத்தமமான ஒரு ஆலயத்தை எழுப்பி, அந்த ஆலயத்தை ஒட்டியே நாராயண சரசு என்ற ஒரு திருக்குளத்தையும் நிர்மாணம் செய்தார்கள். அதுவும் பகவானுடைய விருப்பப்படியே நடந்தது. வருபவர்கள் அங்கு ஸ்நானம் செய்து உடனே தன்னை தரிசிக்க வர வேண்டும் என்றதை ஏற்படுத்தி தன்னுடைய பெயரை வைத்தான். விஸ்வகர்மாவும் அதிகமான அளவுகோலை கொண்டு கிழக்கு நடையில் இருந்தவாறே நாம் அந்த குருவாயூரப்பனுடைய விக்கிரகத்தை இன்றும் கொடிக்கம்பத்தை தாண்டி சோபன மண்டபத்தை தாண்டி அவன் சிறிய அளவிலே 1.5 அடி ரூபனாக இருந்தாலும் வாசலில் இருந்தே நாம் தரிசிக்கக்கூடிய அளவுக்கு அழகாக நிர்மாணம் செய்யப்பட்ட உத்தமமான ஆலயம். தட்சிண உத்தர அயனங்களிலே இன்றும் சூரியன் குருவாயூரப்பனுடைய பாதத்தை தொட்டு வணங்கக்கூடிய அற்புதமான காட்சியானது அங்கு நடைபெறுகின்றது. இவ்வாறு சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டான். உடனே தேவர்களுக்கு சந்தேகம், இந்த ஊரை கிருஷ்ணபுரம் என்று அழைப்பதா, கிருஷ்ணக்ஷேத்திரம் என்று சொல்வதா, கண்ணனாக இவன் இருப்பதால் கிருஷ்ணனுடைய கோயில் என்று சொல்வதா, நாராயணனுடைய கோயில் என்று சொல்வதா, இவன் 3 தலைமுறையை தாண்டி வந்து விட்டானே என்று நினைக்கும் போது, கண்ணன் இந்த கோயிலுடைய பெயர் என் பெயரால் இருக்க வேண்டாம், நான் 3 பிறவிகளை தாண்டி பிரஷ்னி சுதபஸ், பிரஷ்னி கர்ப்பன், அதிதி காசியபர், வாமனன், தேவகி, வசுதேவன், கிருஷ்ணன் என்று மாறி குருவாயூருக்கு வந்திருக்கின்றேன். என்னை இவ்வாறு கஷ்டப்பட்டு துவாரகையிலிருந்து இங்கு எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்தவர்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை பூஜை செய்வதற்கே மனிதர்கள் கஷ்டப்படக்கூடிய காலத்திலே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் என்னை பூஜித்த குருவையும் வாயுவையும் கிட்டே அழையுங்கள் என்று சொல்ல, அவர்கள் கருவறைக்கு முன்னால் கைகூப்பி நின்றார்கள். அவர்கள் இருவரையும் சேர்த்து நிற்க வைத்த பகவான் தேவர்களை அழைத்தார். இவர்கள் இருவருடைய பெயரையும் சேர்த்து அழையுங்கள் என்றான். குருவாயு என்று இவர்கள் சொன்னார்கள். மரியாதையாக இன்னும் ஒரு வார்த்தையை சேர்த்து இந்த ஊருக்கு இவர்கள் பெயரால் குருவாயூர் என்று வையுங்கள். இந்த ஊர் குருவாயூர், நான் கண்ணன் அல்ல, இவர்கள் பெயரால் என்னை குருவாயூரப்பா என்று அழையுங்கள் என்று பக்தர்களுக்கு மரியாதை கொடுத்து குருவாயூரப்பன் அந்த க்ஷேத்திரத்திலே தான் அமர்ந்து கொண்டதால் தான் இன்றும் நாம் குருவாயூருக்கு சென்றோமே. ஆனால் இந்த தலவரலாறை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாராயணனுடைய சொரூபத்தை முதலில் சொல்லி கோபுரவாசலிலே நுழையும் போது நாராயணா என்றும், சோபன மண்டபத்தை அடையும் போது கிருஷ்ணா என்றும், கருவறையிலே நிற்கும் போது குருவாயூரப்பா என்று அவனுடைய 3 பிறவிகளை தாண்டி உலகத்திலே பிரதிஷ்டையான வைபவத்தை பட்டத்ரி ஒரே வரியில் ஏதே தாவத் வயந்து, அவன் பல உலகங்களை தாண்டி கைக்கடக்கமாக வந்தான், அவனை பூஜியுங்கள் என்று அவனுடைய பிரதிஷ்டா வைபவத்தை சொல்லி, இவன் எந்த சிற்பியாலும் உருவாக்கப்பட்டவன் அல்ல, தானே தன்னை உருவாக்கி கொண்டு நம்மை பார்ப்பதற்காக குருவாயூரிலே அமைந்திருக்கக்கூடிய பிரத்யக்ஷ தெய்வம் என்று அவனுடைய புகழை மேலும் வர்ணிக்க ஆரம்பிக்கின்றார். நாம் இங்கு இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியினிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அடுத்த வாரம் மற்றொரு கிருஷ்ணனுடைய சன்னதியிலிருந்து குருவாயூரப்பனுடைய பிரபாவத்தை தொடர்ந்து கேட்போம்.